முன்னாள் நடிகரும் இந்நாள் தாவேகா தலைவரும் நாளைய வருங்கால சந்தேக முதலமைச்சருமான விஜய்க்கு பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சரியான தக்லைஃப் கொடுத்துருக்காங்க. அது என்ன தக்லைஃப் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட செய்தியாளர்கள் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜனும் விஜய் அரசியலுக்கு வருவது விஜய்க்கு தான் நெருக்கடி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அரசியலுக்கு வருவதால் பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கல, ஓட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி அவர் சிஎம் ஆகிறதுக்கெல்லாம் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற கட்சிக்கு போகிற ஓட்டுகளில் கொஞ்சம் கொஞ்சம் விஜய்க்கு போகும், மற்றபடி அவர் சிஎம்லாம் ஆக மாட்டார் சார்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மாநாடு நடத்தவே விஜய் இவ்வளோ திணறி போயிட்டாங்க. இதில் என்ன சிஎம் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பாடுபட போகிறாரோ அப்படின்னு சொல்லியும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டச்சாக டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் சிஎம் ஆவதுக்கு அரசியல் ஒன்றும் சினிமா இல்லை அப்படின்னு சொல்லி சரியான தக்லைஃப் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு கொடுத்துருக்காரு. இதனால் விஜயே பார்த்தீங்கன்னா ஆடி போய் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இது விஜய்க்கு சரியான தக்லைஃபாக தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்துருக்காங்க. இதனால் விஜய் மற்றும் விஜய் ரசிகர்கள் பேரெதிர்ச்சி அடைந்துள்ளனர்.